என் வாழ்க்கையிலே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆப்பிள் மேக் மினியை கையில் தொட்டு பார்க்குறேன். டிசைனே வேறு லெவலில் இருக்குல்ல. 256 ஜிபி எஸ்எஸ்டி, அதுக்கப்புறம் 8 ஜிபி யூனிஃபைடு மெமரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. PS2 இருக்குல்லங்க, அதை போட்டு அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். 5 PS2, ஆனால் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. அங்கிட்டு ஓட்டையாக இருக்குது. இது கூட வர்ற அந்த கன்வெர்ட்ரு, ஜாய்ஸ்டிக்கு. ஆப்பிள் மேக்புக் ஏரை வந்து மேலே தூக்கி வச்சுருந்தாங்க. சாரி, மேக்புக் ப்ரோ. இது வந்து ரேட்டு. இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்ம சேனலுக்காக வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு கேமராவும் மைக்கும் வாங்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய கேமரா அங்கே கம்மி ரேட்டுக்கு வாங்கியிருந்தோம். பட் எதுவுமே ஒர்க்காக வைக்க முடியல. உள்ள பெரிய பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அது சரி பார்க்க முடியல, வேஸ்ட்டாக போச்சு. சரி, இந்த வாரம் போவோம், ஏதாச்சும் நல்ல கேமரா வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் அங்கே கிளம்பியிருக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்களும் நிறைய பொருட்கள் கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஒட்டுமொத்தமாக அங்கே போயிட்டு வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, என்னடா பல்லாவரம் சந்தையிலே போயிட்டு தங்கிட்டியா அப்படின்லாம். அப்படிலாம் கிடையாது. ஏதாச்சும் நமக்கு கேட்சட் தேவைப்படும். அதனால் நம்ம அங்கே போகிறப்ப அப்படியே வீடியோ ஷூட் பண்ணி அதை கண்டென்ட் ஆகிடும். அதுதான் சரி. ஓகே, நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்கி அங்கே போயிட்டு பார்த்துடலாம். கேமரா வாங்க போன இடத்துல நமக்கு இந்த மாதிரி ஒரு கேமிங் கன்சோல் மாட்டுச்சு. இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் வந்து மெமரி கார்டு மாட்டிக்கலாம், சார்ஜ் போட்டுக்கலாம். இது வந்து கேம் விளாட்றதுக்குன்னே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருப்பாங்க போல். பப்ஜிலாம் விளாண்டுக்கலாம் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ரேட்டு வந்து 350 ரூபா சொன்னாங்க. சரின்னு அதை வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து அப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா PS2 இருக்குல்லங்க, அதை போட்டு அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். 5 PS2, ஆனால் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. அங்கிட்டு ஓட்டையாக இருக்குது. இது கூட வர்ற அந்த கன்வெர்ட்ரு, ஜாய்ஸ்டிக்கு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி PS2 மட்டும்தான் வச்சுருக்காங்க. இதோட ரேட்டும் அதிகமாக சொன்னாங்க. ஏன்னா இந்த PS5 சம்பவம் ஆனதுக்கப்புறம் ரேட்டு எல்லாம் ஏற்றி விட்டாங்க போல். 2000 ரூபா கிட்ட சொல்கிறாங்க. இதை வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒர்க் ஆகல, பெரிய டேமேஜாக இருக்குது அப்படின்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா நமக்கு காசு திருப்பி தர மாட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. சரின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு PS2 வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கும் நம்ம வீடியோ போடணும். நம்ம அதை பார்த்துக்கலாம், இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டேன். அப்புறம் ஆப்பிள் 6 மாடலில் ஒன்று கிடச்சிது. இதில் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா தாறுமாறாக உடஞ்சி போயிருக்கு. உள்ளேயும் பார்த்தா போர்டே இல்லை, சும்மா இந்த மூடியை மட்டும் வச்சுருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி ஆப்பிள் 6க்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடச்சா சொல்லுங்க ப்ரோ, தேவைப்படுது இப்படி சொன்னாங்க. அதுக்காக இதை வாங்கி பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் இந்த மாடல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த கடையில் நிறையா ஃபோன் கிடச்சிங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ஃபோனோட மதர் போர்டு தேவைப்படுது, இல்லை ஸ்பீக்கர் எதுவும் தேவைப்படுது, சார்ஜிங் போர்டு தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை கேட்டிங்கன்னா நான் பழைய எறும்புக்கல்லையோ அல்லது பல்லாவரம் சந்தையிலையோ அந்த பொருள் கிடச்சுன்னா அப்படி நான் உங்களுக்கு பார்சல் பண்ணி விட்ருவேன். ஸோ உங்களுக்கு தேவையான அந்த பார்சல் கிடச்சிரும். நான் எதுக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கிறேன். நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒரு டிவைஸ் இருக்கும், அது வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு சின்ன பார்ட் தான் போயிருக்கும். பட் அந்த காம்பனண்ட் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்போம். எங்கேயாச்சும் கிடைக்க மாட்டேன் அப்படின்னு தேடிட்டு இருப்போம். ஸோ அது வந்து கம்மியான ரேட்டில் கிடைக்கிது அப்படிங்கிறப்போ உங்களுக்கும் ஹாப்பி தான். ஸோ எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதனால தான். ஸோ தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா பழைய கிட்டார்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த கடையில் எப்போயுமே பழங்காலத்து பொருள் தான் விற்றுட்ருப்பாங்க. பழைய ரேடியா, பழைய ஹோம் தேட்டர் இந்த மாதிரி. ஸோ இங்கே கேமரா இருந்துச்சு, ஆனால் நான் வரதுக்குள்ளே இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிட்டார். அதனால் ப்ரொஜெக்டர் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். ப்ரொஜெக்டர் டேமேஜ் ஆகாமல் நல்லா தான் இருக்குது, ஒர்க் ஆகும் அப்படி சொன்னார். பட் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம கேமராக்கு மட்டும் தான் காசு இட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் வாங்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்களே ப்ரொஜெக்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கன்ட்டு. போன வாரம் ஒரு வீடியோவில் ப்ரொஜெக்டர் பார்த்துருந்தோம், அது வெயிட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த ப்ரொஜெக்டர் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வீக் தான் பார்ப்போம். அப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டைப்பான ப்ரொஜெக்டர் தான். நல்ல ப்ரொஜெக்டராக இருக்குது. நம்ம ரேட்டு கம்மி பண்ணி கேட்டால், தம்பி இது ஒர்க் ஆகும், நான் வேணால் ஆன் பண்ணி வச்சு காட்டுறேன், அதனால தான் அந்த ரேட்டுன்னு சொல்லிட்டு 3000 சொல்கிறாரு. கம்மியே பண்ண மாட்டுறாங்க. அதனால தான் இப்போதைக்கு இது வாங்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மேக் மினியெல்லாம் போட்டு விற்றுட்ருக்காங்க. என் வாழ்க்கையிலே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆப்பிள் மேக் மினியை கையில் தொட்டு பார்க்குறேன். டிசைனே வேறு லெவலில் இருக்குல்ல. இது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம எப்படி கம்ப்யூட்டரில் பிசி கேபின் யூஸ் பண்ணோம், அதுக்குள்ளேயே ரேமு ரோம் எல்லாமே இருக்குல்ல, அதே போல் தான் ஆப்பிள் தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ண ஒரு கேட்ஜெட்டு. இந்த மேக் மினியில் பார்த்தீங்கன்னா 256 ஜிபி எஸ்எஸ்டி, அதுக்கப்புறம் 8 ஜிபி யூனிஃபைடு மெமரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி வந்து இந்த HDMI கேபிள், அப்புறம் ஆடியோ கேபிள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம டெஸ்க்டாப் மட்டும் கனெக்ட் பண்ணி விட்டால் போதும், நமக்கு வந்து சிஸ்டம் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் அந்த மேக் மினிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸ்பீடு வேறு லெவலில் இருக்கும். ஸோ மேக் மினி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து அந்த கடைக்காரர் 8000 ரூபாய்க்கு சொன்னார். தம்பி இது ஒர்க் ஆகும்,
கம்ப்ளைண்ட்டே கிடையாது. நீ ஒர்க் ஆகலைன்னா நான் உனக்கு தர மாட்டேன், ஒர்க் ஆகுது அதனால தான் உனக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், 8000 கொடு அப்படின்னு கேட்டார். பேரம் பேசி பார்த்ததில் ஒரு 5000 வரைக்கும் கம்மி பண்ணார். அதுக்கப்புறம் என்கிட்டையும் காசு இல்லை, சரி நான் அடுத்த வாரம் வரேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். இன்னொரு கடையில் இந்த காருக்குள்ளே ஒரு ரேடியோ இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப நாளாகவே இதை வாங்கணும்னு ஆசை. ஏன்னா காருக்குள்ளே இருக்க இந்த ரேடியோலாம் பார்த்திங்கன்னா ஹோம் தியேட்டர் அளவுக்கு பாடும். அதுக்கு வந்து அதிகமான கரண்ட் கொடுக்கணும் அப்படின்னு தேவையில்லை, 12 வோல்ட் கொடுத்தா போதும், அதுவே வேறு லெவலில் பாடிக்கிட்டு இருக்கும். ஸோ இதை வாங்கி என்றைக்காச்சும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும், சரி பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. அதனால் இதை வாங்கி பார்த்தேன். ரேட்டு வந்து ஒரு 600 சொன்னாங்க. சரி 400 கம்மி பண்ணிவிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டெல் லேப்டாப்புக்கு பேட்டரி ஒன்று கேட்டிருந்தார். ஸோ அவருக்கு வாங்கிறதுக்கு வந்திருந்தோம். அந்த கடையில் டெல் லேப்டாப் பேட்டரியும் கிடந்துச்சு, அப்புறம் ரேமு கேமரா அது இதுன்னு கிடந்துச்சு. அந்த கேமரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. அதனால் அதை நான் சூஸ் பண்ணாமல் அவருக்கான பேட்டரி மட்டும் அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு கேமிங் கேட்ஜெட் மாட்டிச்சு, நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்தோம்ல அதே போல் தான், கேமராவோடு இருக்கிற கேமிங் கேட்ஜெட்டு தான். ரேட்டும் கொஞ்சம் ஒரு 400 கிட்ட சொன்னாங்க. இது வாங்கிட்டு போகிறது மேட்ரு கிடையாது, பட் ஒர்க் ஆகலைன்னா நமக்கு மொத்தமாக லாஸ் ஆயிரும். இன்னொரு கடையில் இந்த மாதிரி ஒரு பெட்டிக்குள்ளே நிறைய ரேடியோ போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. ஒரு பீஸ் எடுத்து பார்த்தேன். இது வந்து நம்ம ஆல்ரெடி ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்கோம்ல, அடாப்டர் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் எஃப்எம் ரேடியோ ஆக்ஸ் கேபிள் மாட்டிக்கலாம், அந்த மாதிரி ஒரு டிவைஸு அதே போல் தான் இருந்துச்சு. ஆனால் சைடில் அங்கிட்டு சுற்றி பார்க்குறேன், அந்த பென்ட்ரைவ் போடுறதுக்கான இடமோ மெமரி கார்டு மாட்டுறதுக்கான இடமோ கிடையாது. இது ஃபஸ்ட்டு எஃப்எம் ரேடியோவா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வினோதமாக இருக்குது, என்ன டிவைஸ்னே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்துட்டு வச்சுட்டேன். இது என்ன டிவைஸு, எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மேக்புக் ஏரை வந்து மேலே தூக்கி வச்சுருந்தாங்க. சாரி, மேக்புக் ப்ரோ. இது வந்து ரேட்டு 3500 சொன்னாங்க. டிஸ்பிளேவும் டேமேஜ் ஆகாமல் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா கொதறி வச்சுருக்காங்க, அங்கங்கே டேப்பை போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. இது பார்த்தாலே தெரியுது உள்ளே இருக்க பார்ட்ஸ் ஆட்டையை போட்டு சும்மா பேனல் மட்டும்தான் வச்சுருக்காங்கன்ட்டு. இருந்தாலும் இதுக்கு அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க. கொஞ்சம் ரேட்டு கம்மியாக சொன்னால் கூட நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மானிட்டர் போட்டு ஆன் பண்ணி வச்சு பார்க்கலாம். ரேட்டு அதிகமாக சொன்னதுனால அதை வாங்கலை. அப்புறம் இன்னொரு கடையில் வந்துக்கிட்டு இந்த காரில் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு எஃப்எம் ரேடியோ, ஆல்ரெடி நம்ம ஒன்று எடுத்திருக்கோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோலர் இருக்கிறது, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் நினைக்கிறேன். இதிலே யூடியூப் பார்த்துக்கலாம், ஃபோனை வந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹையர் எண்டு, பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பின்னு கொடுத்துருக்கான். இதில் எந்த பின் இன்புட்டு எந்த பின் அவுட்புட்டுன்னு பார்க்குறதுக்கு விடிஞ்சு போயிடும். ரேட்டு கொஞ்சம் அதிகமாக சொன்னதுனால அதை வாங்கலை. கொஞ்சம் ஈரமாகி டேமேஜ் போய் கிடந்துச்சு. அதனால் ரிஸ்க் இதுக்கு வேணாம்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு வந்துட்டேன். நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நிறைய கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நானும் மழைக்கு கொஞ்சம் நேரமாக ஒதுங்கி நின்றுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். திடீர்னு பெஞ்ச மழையால் இன்றைக்கி நிறைய கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நம்மளோட கேமரா வாங்க முடியல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு கேட்ஜெட்டு காரில் இருக்கும்ல அந்த எஃப்எம் ரேடியோ, அதை மட்டும் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதை வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணிடலாம். ரேடியோவில் பார்த்தீங்கன்னா அடாப்டர் போட்டுக்கலாம், எஃப்எம் கேட்டுக்கலாம், அதுக்கப்புறம் சிடி ட்ரைவ் கொடுத்துருக்காங்க, சிடி போட்டும் பாட்டு கேட்கலாம் போல். பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இது எந்த இன்புட் ஒயரு எது மியூசிக் அவுட்புட் ஒயரு ஒன்றுமே புரியல. ஒரு 4-5 பின்னு கொடுத்துருக்காங்க, அது வேறு இருக்குது. மற்றபடி கொயன்னு ஒயர் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்து எதுன்னு கரெக்டாக பார்த்தா தான் உண்டு. அப்புறம் இதில் ஃப்ரண்ட் டோர் இருக்குல்ல, அது கலெக்ட்னா வந்துடும் போல், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி தூக்கிட்டு நிற்கிது. ஸோ இப்படி இருக்க ரேடியோவை இன்றைக்கி நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணி ஒர்க்காக வைக்கிறோம். இது கொஞ்சம் பழைய ரேடியோ தான், ஏன்னா இதில் வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் கிடையாது. நான் சொன்னேன் இல்லை ஃப்ரெண்ட் வந்து பிடிங்கிட்டு வருதுன்ட்டு, இங்கே பார்த்தீங்களா இழுத்தொன்னே வந்துடுச்சு. இதில் ஒரு சிப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த பின்னு சொல்கிறேன், அந்த பின்னு அப்படி மாட்டி விட்டால் போதும், அவ்வளோதான். அந்த முன்னாடி இருக்கிறதுக்கு இன்புட் வந்து நம்ம வந்து இந்த பட்டன்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும், அந்த டிஸ்பிளேலாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இன்புட் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி ரேடியோக்கு இந்த மாதிரி ஸ்லாட்டை வந்து கடைகளில் விற்பாங்க, நம்ம மாடல் சொல்லி வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இதில் ஒன்று மாட்டி வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் லூஸாகி தூக்கிட்டு தான் இருந்துச்சு. இதில் பிரச்சனையா இல்லை உள்ளுக்குள்ளே பிரச்சனையான்னு தெரில, இதனால் பழைய இரும்புகளில் தூக்கி போட்டாங்கன்னு தெரில. இதை உள்ளார ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரு டிவிடி பிளேயர் செட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு டிவிடி இருக்குங்க, அப்படியே யாரோ பழைய இரும்புகளில் தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் போர்டெல்லாம் பார்த்தேன், போர்டு வந்து இது டேமேஜ் ஆகி அந்த மாதிரி தெரில. பின்னாடி இருக்கிற ஒயர் செட்டப் தான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணோம். ஏன்னா எதுக்கு நம்ம இன்புட் கொடுக்கணும், எதுக்கு நம்ம அவுட்புட் கொடுக்கணும் ஒன்றும் தெரியல. அதுவும் இப்படி மூட்டா புழுன்னா வர்ற மாதிரி தான் இருக்குது, கிளிப் மாதிரி தான் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இப்படி தான் இருக்குது. இவ்வளோ பெரிய செட்டுக்கு நம்ம 12 வோல்ட் இன்புட் கொடுத்தாலே போதும். இது காருக்காக டிசைன் பண்ணுது, அதனால் அந்த மேனுஃபேக்சரிங் பாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டைட்டாக இருக்குது. நம்ம நார்மலாக கடையில் எஃப்எம் ரெடி ஆகும்ல, அதை விட இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு சீடி கொடுத்துருந்தாங்க, அது இழுத்து பார்த்தேன் வரலை. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் சரி நீ உள்ளே கிடன்னு விட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு இன்புட் சப்ளை எது, ஸ்பீக்கர் அவுட்புட் எதுன்னு செக் பண்ணி பார்க்கணும். இதுக்கு ஒரு மேனுவல் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி எஃப்எம் ரேடியோக்கு மேனுவலில் எந்தெந்த பின்னு எதுக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
அதுபடி பார்க்கும்போது நம்ம பின்னாடி கிளிப்பை மாட்டிட்டு அதில் வந்து அந்த சிவப்பு ஒயரு மஞ்சள் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டும் சேர்த்து பாசிட்டிவுக்கானது. அதுக்கப்புறம் கருப்பு ஒயர் இருக்கும், அது வந்து நெகட்டிவுக்கானது. உங்கள்கிட்ட 12 வோல்ட் அடாப்டர் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து இதை கரெக்டாக மாட்டிடுங்க. ஸோ சிவப்பு ஒயரும் மஞ்சள் ஒயரும் சேர்ந்தது ப்ளஸ்ஸு, கருப்பு ஒயர் மட்டும் மைனஸு. அதை மாட்டிட்டிங்கன்னா இந்த டிவைஸ்க்கு இன்புட் போயிடும். நம்மக்கிட்ட ஒர்க் ஆகாமல் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் கிடந்துச்சு பார்த்தீங்களா, அதை தான் இதோட ஸ்பீக்கர் அவுட்புட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நான் சொன்னேன்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயரு, அதை தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாமே ஸ்பீக்கருக்கான அவுட்புட் தான். கிட்டத்தட்ட 4-5 ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே ஒரு ஒயரு கீழே ஒயர் அப்படின்ட்டு இருக்கும். அதை எடுத்து நீங்கள் ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் ஸ்பீக்கருக்கான இன்புட்டு. இந்த மாடல் மட்டும் கிடையாது, எந்த ஒரு காரோட ரேடியோ எடுத்துக்கிட்டாலும் அதில் எல்லாத்துக்கும் பவர் சப்ளை இன்புட்டு, ஸ்பீக்கர் அவுட்புட்டு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது போல தான் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கிடந்துச்சுன்னா அது கீழே தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து அந்த டிஸ்பிளேக்கான இதை அப்படியே மாட்டும்போது இங்கே பாருங்கள் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பழைய எறும்புக்கல் எடுக்கும்போது முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் வச்சுருந்தாங்க, அது கொஞ்சம் உடஞ்சி போயிருந்துச்சு. உடஞ்சதுனால அந்த டிஸ்பிளேக்கான கனெக்ஷன் கரெக்டாக அதில் போய்ட்டு செட் ஆகாமல் இருந்துச்சு. அதனால தான் இது ஆனாமல் இருந்துக்கும் போல். இப்போ அந்த பிளாஸ்டிக்லாம் உடச்சி விட்டேன், பார்த்தாலே தெரியும், கேப் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ உடச்சி விட்டு இப்போ டைட்டாக மாட்டி நம்ம இன்புட் கொடுக்கும்போது இந்த டிவைஸ் ஆன் ஆயிடுச்சு. இப்போ பாட்டுலாம் போட்டு பார்க்க அடாப்டர் போட்டு பார்த்தேன், பாட்டெல்லாம் நல்லா தாங்க பாடுது. எங்கள் ஃப்ரெண்டு டிஸ்பிளேயில் பார்த்தீங்களா அந்த பாட்டோட செகண்ட்ஸு, அதுக்கப்புறம் என்ன பாட்டு அப்படின்னு டைட்டில் காட்டுது. நல்லா கலர் மாற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, நல்லா இருக்குது. பாட்டு வந்து நான் ஃபுல்லாக போடல, ஏன்னா காப்பிரைட் கொடுத்துருவாங்க, அதனால தான். சவுண்டு 40 வச்சாலே சும்மா அதிருது. இது ஒரு டம்மி ஸ்பீக்கர் தான். அதில் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த தாளெல்லாம் கிழிஞ்சிருக்கும். இதுக்கே பார்த்தீங்கன்னா பாட்டு மாசாக பாடிக்கிட்டு இருக்குது. இதுவே நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணோம்னா உண்மையிலே ஹோம் தியேட்டர் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இது 12 வோல்ட் இன்புட்டுங்கனால நம்ம கரண்ட்டை டிபெண்ட் பண்ண தேவையில்லை. ஒரு 4-5 பேட்டரியை சீரிஸாக கனெக்ட் பண்ணி விட்டோம், இல்லை பேரலாக கனெக்ட் பண்ணி விட்டோம்னா அந்த வோல்டேஜ் கிடச்சிரும். ஸோ பேட்டரியிலே இதை ஒர்க் ஆக வச்சு நான் திரும்ப ஒருக்கா ரொம்பவே கிளியராக சொல்கிறேன். இந்த மாதிரி எஃப்எம் ரேடியோ யாராச்சும் வச்சுருந்தீங்க, அதுக்கு எப்படி இன்புட் கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி வந்து சிவப்பு ஒயர் மஞ்சள் ஒயர் ரெண்டும் ஒன்றா ஜாயின் பண்ணி விட்டு அதுதான் பாசிட்டிவுக்கானது, கருப்பு வந்து நெகட்டிவுக்கானது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இருக்கிற மிச்சம் எல்லா வயருமே அந்த ஸ்பீக்கருக்கானது. அது வந்து மேலே ஒரு ரோ கீழே ஒரு ரோ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ மேலே ஒரு ஒயர் கீழே ஒரு ஒயர் எடுத்து நீங்கள் ஸ்பீக்கர் கொடுத்தீங்கன்னா ஆன் ஆயிரும். நான் இதில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்போ தான் ஸ்பீக்கர் கரெக்டாக ஒர்க் ஆகும். இல்லைனா ஏதாச்சும் ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த PS2 எடுத்தோம்ல, போன வாரம் எடுத்த PS2, அது வந்து இன்னும் ரீஸ்டோரேஷன் பண்ணல, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ அதுக்கான வீடியோ கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் நம்ம சேனலில். ஸோ அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.